மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது சிற்பக்கலை என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டு இருந்தன. அக்கோபுரங்களில் சுதைகளாலான சிற்பங்கள் மிகுதியாக இடம்பெற்றன. அவர்கள் தெலுங்கு கன்னட பகுதிகளுடன் கொண்டிருந்த தொடர்பின் காரணமாக அந்நாட்டு சிற்பக்கலையினுடைய தாக்கம் தமிழக சிற்பங்களில் ஏற்பட்டது. ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சிற்பங்களாக இருந்தன. கோவில் மண்டபங்களில் மிகுதியான சிற்பத்தூண்கள் அமைக்கப்பட்டிருந்தன. பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்களையும் அவர்கள் அமைத்தது குறிப்பிடத்தக்கது. நாயக்கர் கால சிற்பங்கள். நாயக்க மன்னர் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்திருந்தனர்கள். அந்த மண்டப தூண்களில் அழகிய சிற்பங்களை செதுக்கியிருந்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோவில் போன்ற இடங்களில் கலைநயமிக்க சிற்பங்களை நம்மால் காண முடிகின்றது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஆயிரங்கால் மண்டபத் தூண்களில் கண்ணப்பர், குறவன் குரத்தி போன்ற சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. அரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள் கலைநயத்துடன் காணப்படுகின்றன. இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்த, நின்ற, படுத்த நிலைகளில் சிற்பங்களாக படைத்து வழிபட்டார்கள். சமண மதத்தினர் அருகக்கடவுளின் உருவத்தையும் 24 தீர்த்தங்கரர் உருவங்களையும் சிற்பங்களாக்கியிருந்தனர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையதாக அமைக்கப்பட்டிருந்தது. மதுரைக்கு அருகில் சமணர்களின் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்களிலும் மலைப்பாறைகளிலும் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டு இருக்கின்றன. பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. யோகக்கலை, நாட்டிய கலைக்கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் கட்டப்படும் கோவில்களில் இன்றும் சுதை சிற்பங்களும் கற்சிற்பங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன. செங்கல், பைஞ்சுதை, கற்கள் ஆகியவற்றை கொண்டு கலைநயமிக்க சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றன. வெண்கலம் முதலான உலோகங்களாலும் செயற்கை இழைகளாலும் கடவுள் உருவங்களும் மனித உருவங்களும் உருவாக்கப்படுகின்றன. சிற்பங்கள் என்பவை தெய்வங்களாக போற்றி வணங்குவதற்கும் ஏனைய உருவங்களாக கண்டுகளிப்பதற்கும் மட்டுமல்ல, அவை வரலாற்று பதிவுகள், மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சி. அத்தகு சிறப்புமிக்க சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது ராவண காவியம். ராவண காவியம் என்பது இலங்கையின் அரசனாக விளங்கிய ராவணனின் பெருமைகளையும் சிறப்புகளையும் குணங்களையும் கூறக்கூடிய நூல். அந்நூலில் ஐவகை நிலங்களை பற்றிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய ஐவகை நிலங்களை பற்றி, அதனுடைய சிறப்புகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பாடல்களை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் 157 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. புலவர் குழந்தை. புலவர் குழந்தை அவர்கள் 1/7/1906 பிறந்தவர்.
1/7/1906 பிறந்தவர். இவர் ஈரோடு மாவட்டத்திற்கு அருகில் உள்ள ஓலவலசு என்ற ஊரில் பிறந்தவர். ஈரோடு மாவட்டத்திற்கு அருகில் ஓலவலசு என்ற ஊரில் பிறந்தவர். அவருடைய பெற்றோர் முத்துச்சாமி, சின்னம்மை ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தவர். முத்துச்சாமி, சின்னம்மை ஆகிய இணையருக்கு மகனாக 1/7/1906 பிறந்தவர். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் இராவண காவியம் என்பது. இலங்கையினுடைய அரசனாக விளங்கிய இராவணனின் பெருமைகளையும் அவனுடைய சிறப்புகளையும் அவருடைய குணங்களையும் கூறக்கூடிய நூல்தான் இராவண காவியம் என்பது. இந்நூலானது தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் என்னும் 5 காண்டங்களை உடையது. இந்நூலில் மொத்தம் 3100 பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. புலவர் குழந்தை அவர்களால் இந்நூலானது இயற்றப்பட்டிருக்கின்றது. இளம் வயதிலேயே கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தார். இவர் தொல்காப்பிய, பொருளதிகாரம், திருக்குறள், நீதிக்களஞ்சியம் என்னும் உரைநூல்களை எழுதியுள்ளார். 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கியங்களை படைத்துள்ளார். இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட இராவணனை முதன்மை நாயனாக கொண்டு எழுதப்பட்ட நூல்தான் இந்நூலானது. இந்நூலில் இடம்பெற்று இருக்கக்கூடிய பாடல்களை பற்றி காண்போம். தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் 157 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. இராவண காவியம். பூத்துக்குலுங்கும் பூஞ்சோலை, அடர்ந்து வளர்ந்த பசுமரங்கள், நீர் நிறைந்த நதிக்கரைகள், பச்சை போர்த்திய புல்வெளிகள், துள்ளித் திரியும் மானினங்கள், மயில்கள், குயில்கள், கிளிகள், பறந்து திரியும் பறவைகள் என இத்தகு அழகிய சூழலைக் கண்டு மனம் மகிழ்ந்ததுண்டா? பூக்கள் பூத்து குலுங்கக்கூடிய பூஞ்சோலைகள், அடர்ந்த மரங்களானது, வளர்ந்திருக்கக்கூடிய காடுகள், நீர் நிறைந்திருக்கக்கூடிய நதிக்கரைகள், எங்கு பார்த்தாலும் பச்சை பசையல் என்று பச்சை பொறுத்திருக்கக்கூடிய புல்வெளிகளானது, அங்கே துள்ளித் திரிகின்ற மானினங்கள், மயில்கள், குயில்கள், கிளிகள், பறந்து திரியக்கூடிய பறவைகள், இத்தகைய ஒரு அழகிய சூழலை நீங்கள் என்றாவது கண்டு உங்களுடைய மனமானது மகிழ்ச்சி அடைந்ததுண்டா? அழகை சுவைத்தால் மனம் புத்துணர்வு பெறும், எண்ணம் வளமை பெறும். அத்தகைய அழகிய சூழலை நீங்கள் கண்டு அதில் உங்களுடைய மனமானது மூழ்கும் பொழுது ஒரு விதமான புத்துணர்வு, ஒரு புதிய உணர்வானது உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய எண்ணங்களானது வளமை பெறும். தமிழ் இலக்கிய திரையில் மிகுதியான எழிலோவியங்களை சொல்லோவியங்களாக புலவர்கள் தீட்டி வைத்திருக்கின்றார்கள். தமிழ் இலக்கிய திரையில் மிகுதியாக இது போன்ற எழில் ஓவியங்களை, அழகு ஓவியங்களை தங்களுடைய கவிதைகளில், தங்களுடைய பாடல்களில் சொல்லோவியங்களாக புலவர்கள் அவற்றை தீட்டி வைத்திருக்கின்றார்கள். அவற்றில் சில காட்சிகளை கண்டும் சுவைப்போம் வாருங்கள். ஐவகை நிலங்கள். பழந்தமிழர்கள் வாழ்ந்திருந்த நிலப்பகுதியை இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என பெயரிட்டார்கள். அவைதான் ஐவகை நிலங்கள் என்பது. குறிஞ்சி மலையும் மலையை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை சுரமும் சுரம் சார்ந்த பகுதியும். அதில் முதலில் நாம் காண்பது குறிஞ்சி. அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிளி
பருகிய தமிழிசை பாடப் பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை மருவிய குரக்கினம் மருண்டு நோக்குமாள். அருவிய முருகிய மார்ப்பப் பைங்கிளி பருகிய தமிழிசை பாடப் பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை மருவிய குரக்கினம் மருண்டு நோக்குமாள். பாடல் மீண்டும் ஒருமுறை. அருவிய முருகியம் ஆர்ப்பப் பைங்கிளி பருகிய தமிழிசை பாடப் பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை மருகிய குரக்கினம் மருண்டு நோக்குமாள். இரண்டாவது பாடலானது. அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும். அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவனச் சேற்றின் நாற்றமும். துடுப்பிடு மைவனச் சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தலின் மணமுந் தொய்தலார் கடைப்படு பொருளெல்லாம் கமழும் குன்றமே. அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவனச் சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தலின் மணமுந் தொய்தலார் கடைப்படு பொருளெல்லாம் கமழும் குன்றமே. பாடல் புரிந்ததா மன்னர்களே? அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவனச் சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தலின் மணமுந் தொய்தலார் கடைப்படு பொருளெல்லாம் கமழும் குன்றமே. நன்றி. அருவிய முருகியம் ஆர்ப்பப் பைங்கிளி. அருவிய முருகியம் ஆர்ப்பப் பைங்கிளி. அருவியம் அருவியம் அருவி அருவிகளும் அருவிகளும் முருகியம் ஆர்ப்ப. முருகியம் என்பது குறிஞ்சி நிலப்பறை. குறிஞ்சி நிலத்தினுடைய பறையாகிய முருகியம் என்ற பறையானது ஒலிக்க அருவிகளும் குறிஞ்சி நிலத்தினுடைய முருகியம் என்ற பறையும் ஒலிக்க பைங்கிளி பசுங்கிளிகளானது. பருகிய தமிழிசை பாட. பசுங்கிளிகளானது பருகிய தான் கற்ற தமிழ் இசையை தான் கற்றுக்கொண்ட தமிழ் இசையை பாட. பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட. பொன்மையில் பொன் போன்ற மயில்கள் பொன் போன்ற மயில்கள் அருகிய சிறை விரித்தாட. அருகிய தன்னுடைய அழகிய சிறையினை தோகையை. சிறை என்பது தோகை. தன்னுடைய அழகிய தோகைகளை விரித்து ஆட. எவை? பொன் போன்ற நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த மயில்களானது. பொன் போன்ற நிறத்தினை உடைய மயில்கள் தன்னுடைய அழகிய தோகைகளை விரித்து ஆடுகின்றது. பூஞ்சினை மருவிய குரக்கினம் மருண்டு நோக்குமாள். பூஞ்சினை மருவிய பூஞ்சினை பூக்களை உடைய கிளையில் பூக்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த கிளையில் மருவிய தங்கிய குரக்கினம் குரங்கு கூட்டங்கள். குரக்கினம் என்பது குரங்கு கூட்டங்கள். குரங்கு கூட்டங்களானது மருண்டு நோக்குமாள் மருண்டு வியப்போடு பார்க்கின்றது. எவை வியப்போடு பார்க்கின்றது? குரங்கு கூட்டங்களானது. அருவிகளும் குறிஞ்சி நிலத்தினுடைய முருகியம் என்ற பறையும் ஒலிக்க பச்சை நிறமுடைய கிளிகளானது தான் கற்றிருந்த தமிழ் இசையை பாடவும், பொன் போன்ற நிறத்தை உடைய மயில்கள் தங்களுடைய தோகைகளை தங்களுடைய அழகிய தோகைகளை விரித்து ஆடவும், பூக்களை உடைய கிளையில் தங்கிய குரங்கு கூட்டங்கள் அவற்றை வியப்போடு பார்க்கின்றன. அந்த காட்சியை அவை வியப்போடு பார்த்து ரசிக்கின்றன. எவை? குரங்கு கூட்டங்களானது. எங்கமர்ந்து பூக்களை உடைய
ஒரு மரக்கிளையில் அமர்ந்து எவற்றை கண்டு ரசிக்கின்றது? அருவிகளும் குறிஞ்சி நிலத்தினுடைய பறையும் விழிக்கவும் அதனை கேட்டு பசுங்கிளிகளானது இசையை பாடவும் பொன் போன்ற மயில்கள் அதற்கு நடனம் ஆடுவதை இந்த குரங்கு கூட்டங்களானது வியப்போடு பார்த்து ரசிக்கின்றன. புரிந்ததா மாணவர்களே? இதில் ஒரு இயற்கையாக நடைபெறக்கூடிய செயல்களை காட்டுகின்றார். அருவிகள், பறை, கிளி, மயில், குரங்கு ஆகியவற்றினுடைய செயல்கள் இயற்கையாகவே இருக்கின்றது. அருவியினுடைய ஓசை, முரசியினுடைய ஒளி, இவை இரண்டுமே இசை எழுப்புகின்றன. அதற்கேற்றவாறு கிளிகள் தான் கற்ற இசையை பாடுகின்றது. அதற்கேற்றவாறு மயில்கள் தங்களுடைய அழகிய தோகையை விரித்து நடனம் ஆடுகின்றன. இவற்றை எல்லாமே பார்த்தவாறும் கேட்டவாறும் குரங்கு கூட்டங்கள் வியப்போடு அவற்றை பார்க்கின்றன என்று கவிஞர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது கவிஞரினுடைய கற்பனை வளத்தை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. புரிந்ததா மாணவர்களே? அடுத்து இரண்டாவது பாடல். அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும். அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவனச் சோற்றின் நாற்றமும். அடுப்பிடு சாந்தமோடு. அடுப்பிடு சாந்தம். அடுப்பிடு என்பது அடுப்பிலை. அடுப்பிலை எரியக்கூடிய சாந்தம். சாந்தம் என்பது சந்தனம். அடுப்பில் எரியக்கூடிய சந்தனக்கட்டையிலிருந்து வீசக்கூடிய மனம். மலைப்பகுதி அல்லவா குறிஞ்சி என்பது? மலை சார்ந்த பகுதி. மலைப்பகுதிகளில் அடுப்பில் வைத்து எரிக்கக்கூடிய விறகுகள் என்றால் அது சந்தன மரக்குச்சிகள். அந்த சந்தன மரக்குச்சிகளானது அடுப்பில் வைத்து எரிக்கும் பொழுது அதிலிருந்து வீசுகின்ற மனம், அந்த நறுமணமானது. அகிலின் நாற்றமும். அகில் அகில் என்பதும் வாசனை மரம்தான். அந்த அகிலினுடைய இயற்கையான மனமும் துடுப்பிடு மைவனச் சோற்றின் நாற்றமும். துடுப்பிடும் அடுப்பிலே உலையில் வைத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய சோறு, மலைநெல். அந்த மலைநெல்லினுடைய மனமும் மடுப்படு காந்தலின். மடுப்படு மடுப்படு என்பது மலையில் இருக்கக்கூடிய காந்தல் மலர், செங்காந்தல் மலர். மலையில் பூத்திருக்கக்கூடிய அந்த செங்காந்தல் மலரினுடைய மனமும் தோய்தலால் மனமும் அதிலே பரவி காணப்படுகின்றது. கடைப்படு பொருள் எல்லாம் கமழும் குன்றமே. கடைப்படு பொருள் எல்லாம், எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களின் மீதும் கமழும் குன்றமே. அந்த மனமானது சுமந்து காணப்படுகின்றது அந்த மலைப்பகுதியானது. அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களின் மீதும் இந்த நறுமணங்கள் கமழ்ந்து காணப்படுகின்றது. எதனுடைய நறுமணங்கள்? அடுப்பில் எரியக்கூடிய சந்தனக்கட்டையிலிருந்து வீசுகின்ற மனம், அகிலினுடைய இயற்கை மனம், அடுப்பு உலையில் இட்ட மலைநெல்லினுடைய மனம், மலையில் இருக்கக்கூடிய காந்தாள் மலரினுடைய மனமும் கலந்து அந்த மலைப்பகுதியினுடைய எல்லா இடங்களிலும் காணப்படுகின்ற பொருள்கள் அனைத்திலும் இவை அனைத்தினுடைய மனமும் கமழ்ந்து காணப்படுகின்றது என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? சந்தனமர் குச்சியை எரிய விட்டதனால் வீசுகின்ற அந்த மனமானது அகிலினுடைய இயற்கையான மனம். மலைநெல்லானது உலையில் கொதிப்பதால் எழுகின்ற மனம். காந்தல் மலரினுடைய மலையில் பூக்கக்கூடிய அந்த காந்தல் மலரினுடைய மனம் என மலையின் இயற்கை மனங்களை வரிசைப்படுத்தி பல்வேறு விதமான மனங்கள் ஒன்று சேர்ந்து வீசுவதனால் அங்கிருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்திலுமே மனம் வீசுவதாக அமைந்திருக்கின்றது என்று சொல்கின்றார்
இந்த பாடல் எழுதிய புலவர். புரிந்தத மணர்களே? அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மெய்வனச் சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தலின் மனமுந் தொய்தலார் கடைப்படு பொருளெல்லாம் கமழும் குன்றமே. நன்றி. முல்லை. முல்லை நிலத்தினுடைய வளங்களை காண்போம். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பாயிசை பாடமும் பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பாயிசை பாடமும் பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள். பாடல் மீண்டும் ஒரு முறை. பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பாயிசை பாடமும் பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள். இரண்டாவது பாடல். முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என புதுவர்கள் பொழிவுற போரடித்திடும் அதிர்குரல் கேட்டு உளை அஞ்சி ஓடுமே. முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என புதுவர்கள் பொழிவுற போரடித்திடும் அதிர்குரல் கேட்டு உளை அஞ்சி ஓடுமே. பாடல் புரிந்தத மணர்களே? மீண்டும் ஒரு முறை. முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என புதுவர்கள் பொழிவுற போரடித்திடும் அதிர்குரல் கேட்டு உளை அஞ்சி ஓடுமே. நன்றி. பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். பூவையும். பூவை என்பது நாகணவாய் பறவை. படத்தில் நீங்கள் முதலில் காண்கின்றீர்கள் அல்லவா, அந்த பறவைதான் நாகணவாய் பறவை என்பது. அந்த நாகணவாய் பறவைகளும் குயில்களும் புலங்கை வண்டரும். புலம் என்றால் அழகு. அழகிய கைகளை கொண்டிருக்கக்கூடிய வண்டினங்களும். நாகணவாய் பறவைகளும் குயில்களும் அழகிய கைகளை கொண்டிருக்கக்கூடிய வண்டினங்களும் பாயிசை பாடமும் பழமும் தேனும். பாயிசை பாட, இசையுடன் பாடல்களை பாடுகின்றன. இசையோடு பாடல்களை அவை பாடுகின்றன. எவை? நாகணவாய் பறவைகள், குயில்கள், அழகிய கைகளையுடைய வண்டினங்கள். இவை மூன்றுமே இசையோடு பாடல்களை பாடுகின்றன. பழமும் தேனும் தந்தே இசை பெறும். பழமும் தேனும் முப்பழங்களையும், மா பலா வாழை என்ற முப்பழங்களோடு தேனையும் தந்து இசை பெறும் கடறு. இசை புகழ் இசை பெறுகின்ற சிறப்பினை உடைய கடறு காட்டின். சிறப்பினை உடைய காட்டில் இடையர் முக்குழல். இடையர்கள் முக்குழல் என்பது கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றாலான குழல்களை இசைக்க அந்த சிறந்த பெரிய காட்டில் கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றாலாகிய குழல்களை, அந்த இசை கருவிகளை, வேங்குழல், புல்லாங்குழலை அவர்கள் இசைக்க ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள். ஆவினம் பசுக்கூட்டங்களானது ஒன்றாக திரண்டு அருகு அணைக்கும். அந்த இசைத்து கூட்டி அணைக்கும். அந்த இசையை கேட்டு பசுக்கூட்டங்கள் என்னாகின்றன? ஒன்று சேர்கின்றன.
அவற்றை அந்த இசைகளானது ஒன்றிணைக்கின்றது. புரிந்ததா மன்னர்களே? நாகனவாய் பறவைகளும் குயில்களும் அழகிய கைகளை உடைய வண்டினங்களும் இசையுடன் பாடல்களை பாடுகின்றன. மா, பலா, வாழை என்ற முப்பழங்களுடன் தேனையும் சேர்த்து வந்தவர்களுக்கு உண்ண விருந்தளிக்கின்றார்கள். சிறந்த பெரிய காட்டில் கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றை கொண்டு உருவாக்கப்பட்ட குழல்களை அவர்கள் இசைக்கின்றார்கள். அந்த இசையை கேட்டு பசுக்கூட்டங்களானது ஒன்று சேர்கின்றன. புரிந்ததா மன்னர்களே? அடுத்த இரண்டாவது பாடல். முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என புதுவர்கள் பொலிவுற அடித்து போரடித்திடும் அதிர்குழல் கேட்டு உளையஞ்சி ஓடுமே. முதிரையும் சாமையும். முதிரை, சாமை, வரகு, பொய்மணி குதிரைவாளி. குதிரைவாளி என்றழைக்கப்படுகின்ற தானியம். முதிரையும் சாமையும் வரகும் குதிரைவாளியும் களம் குவித்து குன்று என போரடித்திடும். களம் குவித்து நெற்களத்திலே குவித்து வைத்து, எதனை போல? குன்று என குவித்து, ஒரு குன்றை போல, ஒரு போர் போல அவற்றை குவித்து வைத்து பொதுவர்கள் என்பவர்கள் வேடர்கள். புதுவர்கள் என்பது வேடர்கள் பொலிவுற போரடித்திடும். பொலி என்பது அந்த தானிய குவியல். தானிய குவியல்களானது முதிரை, சாமை, வரகு, குதிரைவாளி என்று இருக்கக்கூடிய அந்த தானிய குவியல்களானது அதில் இருக்கக்கூடிய கதிர்மணிகள் கீழே விழும்படி அவர்கள் போரடிக்கின்றார்கள். யார் போரடிக்கின்றார்கள்? வேடர்கள் போரடிக்கின்றார்கள். எதனை? முதிரை, சாமை, வரகு, குதிரைவாளி போன்ற தானியங்களை களத்திலே குன்று போல குவித்து வைத்து அவர்கள் போரடிக்கின்றார்கள். எவை விழும்படி? அதில் இருக்கக்கூடிய கதிர்மணிகளானது கீழே விழும்படி போரடிக்கின்றார்கள். அப்படி போரடித்திடக்கூடிய அதிர்குரல் கேட்டு, அவ்வாறு போரடிக்கும் பொழுது எழக்கூடிய அந்த அதிர்கின்ற குரலை கேட்டு உளை என்பது மான்களானது அஞ்சி ஓடும், பயந்து அவை ஓடுகின்றன என்று சொல்கின்றார். முல்லை நிலத்தில் விளையக்கூடிய முதிரை, வரகு, சாமை, குதிரைவாளி முதலிய தானியங்களை களத்தில் சேமித்து அடித்து போர் போல குவித்து வைக்கின்றார்கள். வைக்கோல் பகுதியிலிருந்து மணிகள் அற்று விழ போரடிப்பார்கள். அப்பொழுது அதிரக்கூடிய அந்த குரல் வழி கேட்டு எவை பயந்து ஓடுகின்றன? மான் கூட்டங்கள் பயந்து ஓடுகின்றன என்பது. இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என புதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் அதிர்குரல் கேட்டு உளையஞ்சி ஓடுமே. முதிரை, சாமை, வரகு, குதிரைவாளி என்பவை முல்லை நிலத்தில் விளையக்கூடிய பயிர் வகைகள். அவற்றினுடைய விளைச்சலை அறுத்து குன்று போல அவை குவித்து வைக்கப்பட்டிருக்கும். இது அந்த நிலத்தின் விளைச்சலினுடைய தன்மையை காட்டக்கூடியது. அவ்வாறு மலை போல குவித்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பயிரில் உள்ள மணிகளை பிரித்து எடுக்க அங்குள்ள வேட்டுவர்கள் களத்தில் அடிக்கின்றார்கள். அப்போது எழுகின்ற ஓசை கேட்டு காட்டில் உள்ள மான்கள் பயந்து ஓடுகின்றது. ஏனென்றால் மான்கள் அச்சம் நிறைந்தவை, மென்மையான விலகு. வேடர்கள் எழுப்புகின்ற அந்த ஒளியினுடைய சத்தம் சிறிது வேகமாகவும் எளிமையாகவும் இருக்கக்கூடியது. ஆதலால் அந்த ஒளி மான்களை ஓடச் செய்வதாக அமைந்திருக்கின்றது. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். பாலை நிலத்தில் பருந்துகள் பறந்ததன் காரணம் என்ன? பாலை நிலத்தில்
பருந்துகள் பறந்ததன் காரணம் என்ன? மனம் வீசும் மராமலர்களை அணிந்த சிறுவர்கள் எருதின் கொம்பு போன்ற பாலை காய்களை நிலத்தில் அடித்து கோல் கொண்டு வெடிக்கச் செய்வர். அவ்வோசை கேட்ட பாலை நிலத்தில் உள்ள பருந்துகள் அச்சத்துடன் பறந்து ஓடும். அடுத்து 2வது வினா. குறிஞ்சி நிலம் மணப்பதற்கான நிகழ்வுகளை குறிப்பிடுக. நெருப்பில் இட்ட சந்தன மரத்தின் குச்சிகள் எரிந்து சந்தன மணமும், அகில் மரத்தின் நறுமணமும், அடுப்பின் உளையிட்ட மழைநெல் சோறு கொதிக்கும் போது வெளிவரும் மணமும், காந்தல் மலர்ந்து வீசும் ஆழ்ந்த மணமும் பரவி தோய்ந்து கிடந்ததால் எல்லா இடங்களிலும் உள்ள பொருள்கள் மனம் கமழ்ந்து காணப்படும். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது ராவண காவியம் என்பதில் குறிஞ்சி, முல்லை ஆகிய 2 வகை நிலங்களை பற்றி பார்த்தோம். குறிஞ்சி அருவிகள் பறையாய் ஒலிக்கும், பைங்கிளி தானறிந்த தமிழிசையை பாடும், பொன் போன்ற அழகிய மயில் தன் அருமையான சிறகினை விரித்து ஆடும். இக்காட்சியினை பூக்கள் நிறைந்த மரக்கிளைகளில் அமர்ந்திருக்கும் குரங்கினம் மிரட்சியுடன் பார்க்கும். தீயில் இட்ட சந்தனமரக் குச்சிகள், அகில் இவற்றின் நறுமணமும், உலையிலிட்ட மழைநெல் சோற்றின் மணமும், காந்தல் மலரின் ஆழ்ந்த மணமும் பரவி தோய்ந்து கிடந்ததனால் எல்லா இடங்களிலும் உள்ள பொருள்கள் மனம் கமழ்ந்து காணப்பட்டன. முல்லை நாகணவாய் பறவைகளும் குயில்களும் அழகுமிக்க வண்டுகளும் பாவிசைத்து பாடின. புகழ்பெற்ற முல்லை நில மக்களான ஆயர் முக்கனியும் தேனும் சேகரித்து கொண்டு முக்குழல் இசையால் மேயும் பசுக்கூட்டங்களை ஒன்று சேர்த்தனர். முதிரை, சாமை, கேழ்வரகு, மணி போன்ற குதிரைவாளி நெல் ஆகியவற்றை முல்லை நில மக்கள் அறுத்து கதிரடித்து களத்தில் குன்று போல குவித்து வைத்திருப்பர். கதிரடிக்கும் அதிர்வு தரும் ஓசையை கேட்டு மான்கள் அஞ்சி ஓடும். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 157 மற்றும் 158. பக்கம் எண் 157 ராவண காவியம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 158 நெய்தல். வருமலை அளவிக் காணல் மணலிடை உளவிக் காற்றில் சரிகுழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம் இருபெரு விசும்பிற் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை கருமையில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமாதோ என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 172. பக்கம் எண் 172 குருவினா. 6வது குருவினா. பாலை நிலத்தில் பருந்துகள் பறந்ததன் காரணம் என்ன என்ற குருவினாவும், சிறுவினா 5வது சிறுவினா குறிஞ்சி நிலம் மணப்பதற்கான நிகழ்வுகளை குறிப்பிடுக என்ற 2 வினாக்கள். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.